நீ கத்தினால கதறினால உன்னுடைய கற்பை எவரால் காப்பாற்ற சண்டாலா என்னுடைய கற்பை அந்த கருமாரி தாண்டா காப்பாற்றுவான். கருமாரி உன் கற்பை காப்பாற்றுவாய் மனக்கொட்டை கட்டி வைத்திருக்கிறார். அந்த கடவுளை லட்சத்தை சொல்கிறேன், பொறுமையாக உன் செவிக்க கடமையை ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலால் எட்டி உதைத்தாலே முக்கால் ஈசா அவன் கடவுளா? கன்னிப்பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திருடிச்சனை கரிமுஞ்சி போய கண்ணா அவன் கடவுளா? தன்னால் படைக்கப்பட்ட துரோத்தமாய் தன் மகளொன்று வாழாமல் ஆசை கொண்டானே நான் தாயை போலை தார வேண்டும் என்ற முச்சத்தில் அவனானே யான முஞ்சி போய விநாயகர். பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி, ஆனால் தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கும்போது மற்றொரு பெண்ணை சிறைகொண்டான் முருகன். அவன் யாரடி கற்பை காப்பாற்ற உடத்தை வைக்கிறேன். என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் சரி, என் உடலை சக்க சக்கையாக பேர்த்தெடுத்தாலும் சரி, உன் இசைக்கு என்னால் இணங்கவே முடியாது. சத்தியமாக காதலில் 3 வகை காதல். சாகச காதல் உரைத்தேன், சண்டாளா என்று உரைத்தேன், விட்டு விடுகிறேன். சல்லாவே காதல் உரைத்தேன், ஓடா சதிகாரா என்று உரைத்தேன். இருப்பது பலாச்சாரம் ஏற்றுக்கொண்டாயா? சத்தியமாக முடியாது. சரித்திரமே ஒரு காலமும் முடியாது. முப்படை தளபதி ஆள வந்தானுடைய நிலையை ஆனாடி பூனை பிடிக்கிறவன் பூனை பிடிக்கிற வாலிய பார்த்தாயா? எலி பிடிக்கிறவன் பூனை பிடிக்கிறவன் கற்பை எழுந்து கண் கலங்கி கண்ணீர் வடிக்க வேண்டும். அதை பார்த்து துடி துடிக்க வேண்டும். புறப்படுகிறேன். என்னடி அகோரமாக வந்திருக்கிறாய்? ஐயா, நான் வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்தும் என் கற்பியை கெடுத்து விட்டீர்களே ஐயா. உணவடிக்கிற வேலை தெரிகிறதா இப்போது? ஐயா, ஆத்திரத்தில் ஏதோ பேசிவிட்டேன் ஐயா. நான் அடக்க வேண்டும். அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தகப்பன் இருக்கிறான் என்ற ஆணவத்தில் பேசக்கூடாது. பெண் புத்தி என்பார்கள்.
பார்த்தாயா, ஒரு ஆண்மகன் நினைத்தார் எதையும் சாதிக்க பிறந்த சிங்கமணி. சிங்கத்து வேலையை பார்த்தாயா, உணவடிக்கிறவன் கேவலமாக பேசுகிறார். வழிபடி நகர ஐயா, சொல்வதை கேளுங்கள். திக்கற்ற பாவிக்கு தெய்வம் தான் துணை என்பார்கள் ஐயா. இந்த நிலையில் நீங்கள் தான் தெய்வம் போல் தெரிகிறீர்கள் ஐயா. இப்போது தெரிகிறதோ கடவுளாக? என் கழுத்தில் தோன்று தாலி கட்டி உங்கள் மனைவியை கொள்ளுங்கள் ஐயா. உன்னை போல் பெண்களுக்கு தாலி கட்டினார் ஒரு கிராமமே உருவாயிருக்கிறது. உனக்காக ஒருவன் இருக்கிறான், அந்த தடி பையன் சோம்பேறி. அவனிடத்தில் உன்னை காட்டி என்னிடம் ஒரு பெண்ணின் கற்பினிலை தவறவிட்டால் அவர் வாழ்க்கை நிலைக்குமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கண்ணாடி உடைந்தால் ஒன்று தீருமா ஐயா? முடிக்கிறனால எதுவுமே செய்ய முடியாது அம்மா. பார்த்து கேளுங்கள் ஐயா. கால பிடித்தாலும் கூட முடிக்கிறவன் என்னம்மா செய்வான்? என்னால் என்ன முடியும்? ஐயா, காற்று பட்டாலே கரையாதோ கத்து கரையிலே மரத்தினாலே கரையிலே மரத்தை உன்னாலே பட்டுவன ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத பாக்கமென நீரட்டி அசையிலே நாவளை அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலு குற்றமில்லை பாவமித பூவிக்கில்லை உயிர் போனாலும் பாசம் போகாது அந்த நம்பிக்கைதான் நம்மை எல்லாம் காக்கணும் பட்டுவன ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத நீ எத்தனை வரை கட்டாளா? கற்பை எழுந்து கண் கலங்கி கழிக்க வேண்டாம். உனக்கு உயிர்ப்பச்சை நான் அளிக்கிறேன். எப்படி தெரியுமா? கண் காணாத இடத்துக்கு சென்று கருவை சுமந்து கொண்டு திருவீதியை பிச்சை அட பாவி சண்டாளா, ஒரு பெண் என்று பாராமல் காட்டிக் கொண்டு வேட்டையாடியது மட்டும் இல்லாமல் என் கற்பினை சூறையாடி விட்டாங்க. இப்பொழுது போறேன் என் அண்ணனத்தில் சென்று இதற்காக நாக்கு தொங்க போட்டு வந்த கடுவாய் பயல் வேணாம் வேணாம் என்று எடுத்துரைக்கிறேன்.
போகாதே போகாதே போய்த்தானே மனித நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன் நீ இருப்பதை படுகு போட்டானப்பா நெடுக்கு படுகு போட்டானப்பா பாவாடெல்லாம் இறந்திருக்கும் இந்த பெண்யா என்னுடைய தங்கை மன்னா என்னுடைய தங்கை உங்களுடைய ஆட்சியை கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கிறது மன்னா இதுவரை எந்நாட்டிலே கொலை களவு கற்பழிக்கவில்லை எந்த கொடிய வந்தால் இந்த தீயை சேர செய்தான் யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே யாரா இருந்தாலும் சரி தண்டனை வந்து இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா முப்படை தளபதியார் அந்த ஆளவந்தானா இப்பேற்பட்ட இழுவனை செலுத்திருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் அந்த மரத்தில் நீராடலாம் என்று சென்றேன் அந்த பொறுத்திலே இருப்பாண்டாலே அழைத்ததாக தகவல் அழைத்த காரணம் ஆள் இல்லை இந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா இறந்திருக்கும் இந்த பிணத்தை பார்த்திருக்கிறாய் இந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே நீ நான் ஒத்தாடி பார்க்கல ஏமாத்திரம்பா ஐசோகரம்பா மன்னா 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 என்னடா இப்போதான் தம்பா போது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நேரத்தில் நகர்வலத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக குதிரைப்படையில் வந்து கொண்டிருந்தேன் நான் அப்போது இந்த பெண் தனிமையில் பல ஆடவளோடு அரச மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். தனிமையில் எப்படி பல பேர் அவளோட இருக்க முடியும்? வெளியே நின்று யாரும் இல்ல கும்பலா இருந்தா அருகாமையில் சென்றால் பல ஆடவர்கள் அங்கு விளையாடி நின்றுப்பாங்க. அப்படித்தான் நினைத்தேன். அப்புறம் அருகாமையில் சென்று பெண்ணே எதற்காக இந்த இருட்டு வேலையில் இருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு இவள் என்ன தெரியுமா உரைத்தார்? நான் விபச்சாரம் பேச்சு வரவில்லை. ஒரு அடி எடுத்து என்ன செய்வது? மணிபுரி நாட்டு விபச்சாரம் விபச்சாரம் என்று சுதாரித்தே செய்வது தெரியாமல் சிகச்சிக் கொண்டிருந்தோம். அப்போது கோச்சாவடத்தில் உழைத்தேன் கேட்டு ஆமாங்க ஆமாங்க எங்கிட்ட சொன்னாருங்க. உண்மையிலே அந்த பொண்ணு அந்த தொழில் செய்யறாங்க. உண்மையிலே சொன்னா என்ன ஒன்னா சவுத் டபுள் கூப்பிட்டாங்க. என்ன என்னால வர முடியாது எங்கிட்ட துட்டு இல்லமான்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா அவள் தான் யாருன்னு தெரியாது சொன்னாங்க. அப்படின்னா பாய்க்க முடியும். விபச்சாரம் என்ன தெரியாது ஒத்துமை பத்திரன்னு சொல்ல வேண்டும். கதிரவன் கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடிக்கிறான், கத்துகிறான், கண்ணீர் வடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை என்று தெரியலை. நான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது? சாட்சி சாட்சி இல்லாமல் சபைக்கு வருவேனா? பாருங்க மன்னா அவருடைய கட்டாரியை போடுறா தூக்கலாம் நீ கவலைப்படாத. கட்டாரிதானே அளவன்தான் இந்த பொறிக்கப்பட்ட கட்டாரி என்றுதான் என்னடா படையாப்பல ரஜினி சொன்ன மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை ஒருத்தான் ஆனா போட்டுக்கிற ட்ரெஸ் மட்டும் எந்த சொல்ற மாதிரி இருக்குது. என்ன மறைக்கிறேன் மன்னா ஒரு நேரத்தில் ஒரு முல்லை நாட்டு மன்னன் இருக்கும். முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் லிகிதம் அனுப்பியிருக்கிறான். நீ எல்லாம் ஒரு முப்படைத்தான் ஆமாங்க அண்ணன் வாரி வச்சுக்கிறேங்க. அப்போது நான் என்ன உரைத்தேன்? அண்ணா இப்ப இதை கட்டளையிட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் வடிவிட்டேன் என்று உரைத்தேன். நினைவிருக்கிறதா? அப்போது எனக்கு கட்டளையிட்டீர்கள் முல்லை நாட்டுக்கு. அப்போது எனது படை குதிரைப்படை குதிரைப்படையில் சொல்லும் போது என் கட்டாரி கை தவறி கீழே விழுந்து விட்டது. போரிடத்திலே கட்டாரி காலவன் போச்சாவனத்திற்கு. ஆமாங்க எங்கிட்ட சொன்னாரா? நான் வந்துட்டா எப்பவுமே அவர் குதிரையில போனா லேசா போக மாட்டாரு. 100ல போ அவர் போச்சால கத்தி எங்கே கீழே இறங்கி வீழ்ந்துச்சு. இப்போ தான் தெரியும் இந்த கொலை எப்படி நடந்திருக்கணும். அந்த வையா எவனா போயிருப்பான், கத்தி நல்லா நேத்து போயிருப்பான். அவனா இவன் கூப்பிட்டு இருப்பான், அவனா ஆசையில் ஓட்டு இருப்பான், இவன் துட்டு காட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான், இவன் ஓவரா பேசிருப்பான், கத்தி சொன்னாங்க எடுத்து சொல்லி விட்டாமான்னு போயிட்டு இருப்பான். இவன் தான் நடந்திருக்குங்க. பாவே
பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். இந்த மின்னத்திய இந்த மன்னரிய இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லை. நான் ஒரு அப்பாவி இருதலை கொல்லியாக தவிக்கிறேன். இருபுறம் நெருப்பு இருக்கிறது. நடுவே நான் சித்தெரும்பை போல் துடிக்கிறேன். ஒரு உரையில இருவாளாக இருக்கிறேன். இவனும் முப்படை தளபதி ஆளவன் தான். நீ என் கோட்டை காவலன். உன் தங்கையை இவன் தான் நீ ஒப்பனை மிஞ்சிட்டடா. அந்த ஆள் வந்தமா உள்ள போனமான்னு போயினே இருப்பான். ஆனா வீந்து வந்தா ஒப்பனை அந்த ஆகட்டு போகலாம் வாங்க. சூப்பர் ஏந்து வந்து ஐவு பொழுது இறந்தவன் உனக்கு மட்டும் தங்கைகள் எல்லாரும் இந்த மாதிரி ஆண்டுதோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவார். இறந்தவன் தங்கை எழுந்து வரப்போவதில்லை. இறந்தோடு மறந்து சொன்னால் இந்த கொலை எவன் செய்தாலும் சரி இன்னும் ஒரு வார காலத்தில் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் இருவரின் கடமையா? உன் தங்கையை கொலை செய்தவனை முப்படை தளபதி ஆள வந்தான். ஒரு தளபதி என்று வராமல் மார்மீதி அச்சு உதைத்தார். பார்த்தாயா? நானோட பூனை பிடிக்கிறவன். ஆயா தம்னூர் ஆயா உரைத்தார். ரவுடி பார்த்தாயா? இவளை பார்த்து கண் கலங்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். வருகிறீர்களா? என்னைக்கிட்ட ஏழைக்கு நீதி கிடைச்சிக்குது. ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காதுடா. இது போல நந்தா தம்னு விட்டு போயிடணும். கேஸ் எல்லாம் போய் கொடுக்காத. கேஸ் குத்தினா அந்த கேஸ் ரொம்ப கத்தி ஏன்னா அவன் பணக்காரன். பத்தில அடிப்பான்டா. பத்தில அடிப்பான். நீ கூட கற்பாய்க்கலாம்டா. அது போல ஒழுங்காட்டா ஆயிட்டு பணம் தாண்டா முக்கியம். இந்த பணத்துக்காக தான் நம்ம வீந்து வீந்து நடிச்சு கிடக்குது. இந்த பணத்துக்காக தான் இவங்க கூட பணமா பத்துங்கிறான். இந்த பணத்துக்காக தான் இவங்க கூட அச்சு கிடக்குறாங்க. ஆனா இவங்க மட்டும்தான் பணம் குத்துட்டு உக்காதிக்க. சரி பரவாயில்ல. அம்மாவது பார்த்து அழுவிட்டோம். தூக்கினோம். ஐயோ பேசுங்கிறோம்.